கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் எபிசோடில் இந்த சகாரா நம்ம ஆளுங்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு பிளானோட கிளம்பிருப்பான். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் மறுபடியும் இந்த அக்கிசா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இந்த சகாரா இப்போ சட்டோஷி கிட்ட வந்து, சட்டோஷி என்னால் இதுக்கப்புறமும் பொறுத்துட்டு இருக்க முடியாது, அந்த டக்காசி செஞ்சு இன்னமும் விட்டு வைக்க கூடாது, அவனுங்களை உடனே ஏதாவது பண்ணி ஆகணும், உடனே முடிச்சு விட்டணும் இப்பவே அப்படின்னு சொல்லி உன் பொங்க சட்டோஷி பார்க்குறான். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற? அவனுங்க நம்மள்ட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா நம்ம அவனுங்கள்ட்ட போய் என்ன பண்ண முடியும்? எந்த காரணமும் இல்லாமல் என்னால் அவனுங்கள்ட்ட போய் சண்டை போட முடியாது, எதுவும் காரணம் இருந்துச்சுன்னா சொல்லு போகலாம் அப்படின்னு இவன் சொல்ல. ஆனா இப்ப சகாரா சிரிக்கிறான். காரணமா? ஒன்னா ரெண்டா? அவனுங்களை நம்ம அடிக்கிறதுக்கு எவ்வளவு காரணம் இருக்குது. எனக்கு என்னமோ காரணம் இல்லாம நீ சண்டை போட வரமாட்டோம்லாம் எனக்கு தோணல, வேற ஏதோ இருக்கு. இத்தனை நாள் நம்ம அக்கிசா கேங்க காரணம் வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் போய் சண்டை போட்டோம். நம்மளுக்கு இவ்வளவு பேர் கிடைச்சது காரணத்தோட போய் எல்லாரையும் அடிச்சதுனாலயா? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை எல்லாமே ஒரே ஒரு காரணம் தான், நம்ம தான் இங்க டாப்ல இருக்கணும். ஆனா வர வர அந்த எண்ணம் உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சட்டோஷி. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேங்குக்கு லீடரா இருக்கிறதுக்கான தகுதியை நீ இழந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே போக இப்ப சட்டோஷி கடுப்பாயிட்டான். டேய் நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதானே பேசுற? ஓவரா வாய விட்ட, ஒன்னு அடிக்கிறதுக்கு என்கிட்ட இப்போ ஒரு காரணம் இருக்கு, தயங்கவே மாட்டான் அப்படின்னு இவன் மிரட்ட. ஆனா சகாரா, நான் உண்மையா தானே சொன்னேன், இத்தனை நாள் நம்ம எல்லாரையும் அடிச்சு டாப்ல இருந்தோம், ஆனா இப்ப கொஞ்ச நாளா நம்மளுக்கு இருந்த மரியாதையே போயிருச்சு. முன்னாலாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடினவனுங்கலாம் இப்ப நம்மளை பார்த்து சிரிக்கிறானுங்க. அது உனக்கு தெரியுமா என்னலாம் எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டக்காசி செஞ்சும் தான் அப்படின்னு போது என்னடா சொல்ற? சும்மா ஏதாவது வாயில வந்ததை வளரிட்டு இருக்காத, எதாவது சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. ப்ரூஃப் அதானே உனக்கு வேணும், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் ஆளுங்களை ஒருத்தனை கூட்டு வந்து காட்டுறான். அவனை அடிச்சு நல்லா மூஞ்செல்லாம் அப்படியே கொடன்னு ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு, யார் அவன் இப்படி அடிச்சது அப்படின்னு போது, அது என்னை வந்து செஞ்சு தான் அடிச்சான், அக்கிசாலாம் எங்க கால் தூசு தான், இதுக்கப்புறம் அக்கிசா இங்க டாப்பு கிடையாது, நாங்க தான் டாப்புன்னு சொல்லிட்டு அவனும் அவன் கூட சேர்ந்து ஒரு 10 பேரும் என்னை அடிச்சிட்டானுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க சட்டோஷால அதை நம்பவே முடியல. செஞ்சு அதை பண்ணா அவன் கண்டிப்பா அதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போது சகாரா பாக்குறான். உனக்கு அந்த செஞ்சியை நம்புற அளவுக்கு கூட நம்ம ஆளுங்களை நம்ப முடியல அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த அடி வாங்கினவன் சொல்றான், இல்ல சட்டோஷி நீ நினைக்கிற மாதிரி செஞ்சு கிடையாது, நான் சொல்லது எல்லாமே உண்மை, நான் அவனை எதுவும் பண்ணவும் கூட இல்ல, சும்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த என்ன இப்படி அடிச்சு உன் பாஸ் கிட்ட போயிட்டு நாங்க யாருன்றதை காமி அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டான். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல. இங்க சட்டோஷிக்கு வேற வழி இல்ல, இப்ப ஆளு சொல்றதை நம்பிதான் ஆகணும். இவனும் இப்ப அடி வாங்கணும் எவ்வளவு சொன்னதும் நம்பிட்டான். என் ஆளு மேலே கை வச்சிருக்கானா, அந்த செஞ்சை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் செம கடுப்புல கிளம்ப. ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் தான் இங்க அடி வாங்கினவன் கேட்கறான் அந்த சகாரா கிட்ட, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உனக்கு இது வேணுமா சகாரா அப்படின்னு கேட்கறான். என்னன்னு பார்த்தா இந்த சகாரா தான் இவனை போட்டு அடிச்சு சட்டோஷி கிட்ட இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பான் போல இருக்குது. சகாரா பாக்குறான், அமலுக்குட்டி எனக்கு இதான் வேணும், அதே மாதிரி ஒன்னால சட்டை வச்சுக்கிட்டே இதுக்கப்புறம் உண்மையாவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு மட்டும் நீ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா அவன் அக்கு வேற ஆணு வேறன்னு பிரிச்சிருவான். அதனால கம்முன்னு இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, எல்லாமே என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்க. அதே டைம்ல இங்க சிஞ்சியா காட்டினா அவன் இப்ப செம ஜாலியா வந்துட்டு இருக்கான். தொழில் குவிச்சு நம்ம கேக்கோ பாக்குறதுக்காக இன்னைக்கு எனக்கு டேட் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ அவனுக்கு முன்னாடி இந்த சட்டோஷியும் அவனோட ஆளுங்களும் வந்து நிக்கிறானுங்க. உனக்கு இன்னைக்கு இருக்குதுடா தீபாவளி அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்ல, எதுக்குடா இப்போ வந்து சம்மந்தமே இல்லாம கேட்டு போறீங்க அப்படின்னு போது இங்க சட்டோஷி சிஞ்சியை பார்த்து முறைக்கிறான். உன்னை இவ்வளவு நாள் நான் நல்லவன் மத்தவனுங்க மாதிரி நீ கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா, ஆனா கடைசியில நீயும் ஒரு குப்பைதான்றதை நிரூபிச்சிட்டு இல்ல, உன்ன மாதிரி ஒரு கோடையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்கள்ட்ட டேய் இந்த குப்பையை சுத்தம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்க பாஞ்சிட்டானுங்க. கும்பலா சிஞ்சியை போட்டு அடி நடிக்கிறானுங்க. சிஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல, அவனால சமாளிக்கவும் முடியல. செமையா சட்டோஷை பார்த்து கத்துறான், யார பாத்துறா கோடைன்னு சொன்னேன், என்ன அடிக்கிறதுக்கு 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்கே, நீ தாண்டா கோடை அப்படின்னு சொல்லி கத்த. இதை கேட்டதும் சட்டோஷி கடுப்பாயிட்டான். இப்ப உடனே அவன் ஆளுங்கள்ட்ட டேய் நிறுத்துங்கடா போதும், டேய் சிஞ்சி என்ன நீ கோடன்னு சொன்னில்ல, வா 2 பேரும் 1-on-1 மேட்ச் வச்சுக்கலாம், யாரு கோடன்றது இதுல இருந்து தெரிஞ்சிடும், ஆனா ஒரு ரூல்ஸ், டே அதை கொஞ்சம் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்கள்ட்ட ஏதோ சொல்றான். அவனுங்க இந்த கையில வந்து ஏதோ ரிங்கு மாதிரி மாட்டிட்டு அடிப்பாங்க இல்ல எல்லா விரல்லையும், அந்த மாதிரி 2 எடுத்து கொடுக்குறானுங்க. இப்ப அதை எடுத்து அவன் கையில மாட்டிக்கிறான். இந்த ஃபைட்டோட ரூல்ஸ் இதுதான், இதை வச்சுதான் நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ண போறோம், இதை வச்சுட்டு என் கூட நீ ஃபைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதோட பவர் என்னன்னு இந்த சாம்பிளை பார்த்துட்டு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை கையில மாட்டிட்டு செவத்துல குத்துறான் பாருங்க. அப்படியே செவரே உடஞ்சு உள்ள போயிடுச்சு. பக்கத்துல இருக்கவனுங்களாம் மிரள்றானுங்க. இப்ப கேக்குறான் சட்டோஷி சிஞ்சியை பார்த்து, என்ன உனக்கு இப்பவும் என் கூட ஃபைட்டுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல. சிஞ்சியானா யோசிக்கவே இல்லை, என்ன இதை பார்த்து நான் பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சிட்டு இல்ல, எனக்கு எதை நினைச்சும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட்டுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா இங்க சட்டோஷி இப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்றான். ஆனா இதுல இன்னொரு ரூல்ஸும் இருக்கு, ஃபைட் பண்ற 2 பேரும் கண்ணை மூடிட்டு தான் ஃபைட் பண்ண போறோம், யாரு ஒருத்தவங்களை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர், இல்லைன்னா யாரு கடைசி வரைக்கும் கண்ணை திறக்காம இருக்காங்களோ அவங்க வின்னர், இடையில கண்ணை திறந்துட்டா அவங்க தோத்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது. ஆனா நம்ம சிஞ்சு பாக்குறான், இது என்ன எல்லாம் கதையெல்லாம் இருக்குது, சுத்தி இருக்கிறதெல்லாம் உன்னோட ஆளுங்க, நான் கண்ணை மூடிட்டா நீ கண்ணை திறந்துருக்கியா மூடிருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும், சுத்தி இருக்கிறதெல்லாம் உன்னோட ஆளுங்க, நல்லா உனக்கு தோதா ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறியா அப்படின்னு போது, நான் ரூல்ஸா சொன்னேன் அவ்வளவுதான், ஃபைட்டுக்கு வருவியா வரமாட்டியான்னு உனக்கு நான் சாய்ஸ் எல்லாம் கொடுக்கல, இங்க இருந்து நீ வெளில போகணும்னா என்ன அடிச்சு ஜெயிச்சா மட்டும்தான் நீ வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட. செஞ்சும் பாக்குறான், இதுதான் முடிவுனா நான் எதையும் எதிர்க்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கையில மாட்ட அந்த ரிங்க மாட்டிட்டு கண்ணை மூடிட்டான். இவன் கண்ணை முன்ன அடுத்த செகண்டே சுத்தி இருக்க அந்த சட்டோஷியோட ஆளுங்களாம் இவனை செமையா கலாய்க்கிறானுங்க, சுத்தி சிரிக்கிறானுங்க. இவனுக்கு சட்டோஷி எங்க இருக்கானே தெரியல. அவனுங்க கத்துற சட்டோஷியோட மூவ்மெண்ட் அவனால நோட்டீஸே
பண்ண முடியல. சட்டோஷியும் கண்ணெல்லாம் ஒண்ணும் முடியல. அவன் வேணும்னே செஞ்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் சுத்தி சுத்தி வெறுப்பேத்திட்டு இருக்கான். செஞ்சு ஆனா கண்ணை திறக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் என் கிட்ட அவன் வந்துதானே ஆகணும் என்ன ஒரு டைம்ல அடிக்க. நான் அது வரைக்கும் பஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன், நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை சுத்திக்கிட்டே தான் இருக்கான். ஆனா இவனால சுத்தமா முடியல, டயர்ட் ஆகிருது. அப்புறம் தான் யோசிக்கிறான், இல்ல நான் இப்படி கண்ணா முன்னாடி கண்மூடித்தனமா கையை சுத்திட்டு இருந்தேன்னா சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவேன், அப்புறம் நான் தோத்து போயிடுவேன், என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா நிக்கிறான். கண்டிப்பா நான் அடிக்கிறதுக்கு சட்டோஷி பக்கத்துல வருவான் அப்படின்னு சொல்லி நிக்க கரெக்டா சட்டோஷியும் பக்கத்துல வந்துட்டா. அவனுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி. ஆனா பஞ்ச் பண்ணலான்னு வந்தா சட்டோஷி டக்குன்னு நவந்துக்கிட்டான். என்னாச்சு, இங்க யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா இந்த சட்டோஷியும் அவனோட ஆளுங்களும் செமையா சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இதெல்லாம் ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்கு. செமையா செஞ்சிய சுத்தல விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க சட்டோஷி பாக்குறான், இவன் ஓவரா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்சிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஒழுங்கா கண்ணை துற, ஒழுங்கா கண்ணை திறந்து தோல்வியை ஒத்துக்கோ, உன்னை பாவனும் மன்னிச்சு விட்டாரன், இதுக்கப்புறம் அக்கீசா பார்க்கவே நீ வரக்கூடாது, ஒழுங்கா கண்ணை துற அப்படின்னு சொல்லி அவன் போட்டு அவனை எத்துன்னு எத்துறான். ஆக்சுவலா சட்டோஷிக்கு செஞ்சி எவ்வளவு அடிக்கிறது பிடிக்கவே இல்லை, அவனுக்கு இதுல விருப்பமே இல்லை. ஆனா என்ன பண்றது, இவனோட கேங்ல ஒருத்தனை செஞ்சு அடிச்சிட்டான்னு சொல்லும் போது இவன் போயிட்டு கேட்காமலே இருக்க முடியும். அதுக்காக தான் இவன் வந்து செஞ்சு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னா, செஞ்சு ஏன் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். முடியாதுன்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிருவேன்ல, எதுக்கு அவன் கண்ணை திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. இப்ப எப்படி செஞ்சு கூட விளையாடிட்டு இருக்கான். செஞ்சிய கண்ணை முடி சுத்தல விட்டுட்டு இவன் அவனை போட்டு அடிக்கிறான்ல. அதே மாதிரிதான் அந்த சட்டோஷியும் இவன் வந்து இந்த அக்கிசா பசங்களுக்கு லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் லீடரா இருந்திருப்பான். அவனும் சட்டோஷி இதே மாதிரிதான் போட்டு செமையா அடிச்சிருப்பான். ஆனா அப்ப சட்டோஷியால தாங்கி இருந்திருக்க முடியாது, அவன் கண்ணை திறந்திருப்பான். ஆனா செஞ்சு கண்ணை திறக்கவே இல்லை. அதை இவனை லைட்டா டச் பண்ணிருச்சு. இவனை புடிய விட மாட்டானே, நீ கண்ணை திறந்தா நீ தோத்துட்ட, உன்னை நான் விட்டுறேன்னு சொன்னா அப்பயும் ஏன்டா கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு அவனை அடிக்கும் போது, ஆனா நம்ம செஞ்சியா இல்ல நான் கண்ணை திறக்க கூடாது, ஏன்னா நான் தோக்க கூடாது. சட்டோஷி கண்ணை மூடி இருக்கலாம், மூடி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் கண்ணை திறக்கும் போது அவன் கண்ணை மூடி இருந்தானா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். அதனால நான் கண்ணை திறக்க மாட்டேன். நியாயம் எப்பயும் ஜெயிக்கும். கண்ணை திறக்க கூடாதுன்றதுதான் ரூல்ஸ் ப்ராமிஸ் மாதிரி. சத்தியத்தை எப்பயுமே நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபயர் ஆகுறான் பாருங்க. போயிட்டு இந்த சட்டோஷிக்கு ஒரு பஞ்சு கொடுக்குறான். அதுலயே அவன் கலங்கி போயிட்டான். அவ்வளவுதான், நம்ம செஞ்சு சட்டோஷி எப்படியோ ஸ்பாட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சட்டோஷியை விடவே இல்லையே. அவன் காலை போட்டு குத்துன்னு குத்துறான். அவன் செமையா பஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஒரு டைம்ல நம்ம சட்டோஷி பிடிச்சிட்டான். டேய் விளையாண்டது போதும், கண்ணை துற அப்படின்னு சொல்லி இப்போ அவன் கத்த செஞ்சு கண்ணை திறந்துட்டான். இது போதும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கையில போட்டு அந்த ரிங்கை கழட்டி போட்டுட்டு, இப்பவா ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்தை எந்த வெப்பன் சொல்லாம சண்டை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். செஞ்சியும் என்ன திடீர்னு இந்த மனமாற்றம், ஆனா எனக்கு இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அந்த ரிங்கை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போறானுங்க பாருங்க. ஃபைட்டு செமையா இருக்கும். நம்ம செஞ்செல்லாம் ஃபயர் அடிக்கிறான். ரெண்டு பேரும் ஒத்தனுக்கு ஒருத்தன் சலச்சம் விளையாண்டதை காட்டுறாங்க. நம்ம செஞ்சு அப்படியே செவத்துல எல்லாம் சினிமால வர மாதிரி வாக் பண்ணி வந்து இந்த சட்டோஷியை பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு செமையா போகுது. ஒரு டைம்ல ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிட்டாங்க. ரெண்டு பேராலுமே முடியல. நம்ம சட்டோஷி டப்புன்னு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டா. செஞ்சுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. என்னடா சொல்ற, அது எப்படி நீ முழுசா சண்டை முடியாம தோல்வியை ஏத்துக்கலாம், உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு போது, அதான் முடிஞ்சதுன்றல. சொல்ல போனா சண்டை ஆரம்பிச்சப்பவே நான் தோத்துட்டேன். இந்த சண்டை முழுக்கவும் நான் கண்ணை மூடவே இல்லை, நீ தான் ஜெயிச்ச செஞ்சு. ஆனா இன்னைக்கு இருந்த மாதிரி ஸ்டபனா இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட தப்பிச்சிட்ட. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்டயாவது மாட்டி செமையா வாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா சட்டோஷிக்கு லைட்டா புரிஞ்சிச்சு, செஞ்சு கண்டிப்பா நம்ம ஆளை அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் இந்த அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்றான், ப்ராமிஸை ஃபாலோ பண்றான்னா கண்டிப்பா அவன் அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த சகாரா வரான். என்ன சட்டோஷி அவ்வளவுதானா, என்ன சட்டோஷி நம்ம ஆள் மேல ஒருத்தன் கை வச்சிருக்கிறான், அவனை முச்சு விடுவியா, அதை விட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு போது, ஆனா நம்ம சட்டோஷி இல்ல இதுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, செஞ்சு கண்டிப்பா நம்ம ஆள் மேல கை வச்சிருக்கிறது வாய்ப்பே கிடையாது, அதை நான் நம்புறேன், இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு போது செஞ்சு பாக்குறேன். என்னடா சொல்றீங்க, நான் உங்க ஆள் அடிச்சனா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த சகாராலாம் என்ன சட்டோஷி கச்சி மாறிட்டியா என்ன, நம்ம ஆளுங்களை விட நீ இந்த செஞ்சியை தான் நம்புறியா, நம்ம எதிரிய. இப்ப மட்டும் நீ இவனை இப்படியே விட்டுட்டினா நாளைக்கு எங்க மேலேயும் அவனாவது ஒருத்தன் கை வைப்பான், அப்ப நீ இந்த மாதிரி தானே பேசுவ, அப்படி பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு என்ன நிச்சயம். சொல்ல போனா சட்டோஷி இனிமே நீ எங்களுக்கு லீடரா இருக்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்ல அப்படின்னு இவன் சொல்ல, இந்த சட்டோஷியை ஃபாலோ பண்றவனுங்க எல்லாம் கொந்தளிக்கிறானுங்க. என்ன சகாரா வார்த்தைய பார்த்து பேசு, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, சட்டோஷி கிட்ட ஓவரா பேசினா வாய உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கொந்தளிக்கிறானுங்க. ஆனா இந்த சகாரா ஃபாலோ பண்றவனுங்களா அவனுங்களை தடுக்கிறானுங்க. டேய் சட்டோஷி முன்ன மாதிரி கிடையாது, அவனுக்கு நம்மளை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சட்டோஷியும் பாக்குறான். இவனுங்களுக்குள்ளே இந்த மாதிரி கிளாஷ் வரதை பார்த்துட்டு இப்ப அப்படியே மெதுவா கிளம்பி, டேய் சகாரா உனக்கு இப்ப என்ன வேணும், எனக்கு லீடரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அதானே, நான் லீடரா இனிமே இல்லடா, நீயே லீடரா இருந்துக்கோ, நீயே அவனுங்களை கைட் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நான் சொல்ற ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு, சிஞ்சியை மட்டும் விட்டுரு அப்படின்னு போது, அது எப்படி பாஸ் விட முடியும், சும்மா விடுற அளவுக்கு நம்மளுக்கு அவன் தண்ணி காட்டியிருக்கான் அப்படின்னு போது, இங்க பாரு நான் இனிமே பாஸ் கிடையாது, அதனால இது என்னோட கடைசி ஆர்டரான்னு நினைச்சுக்கோ, செஞ்சுக்க அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரியாது விட்டுருன்னு போது, தலைவரே நீங்க தான் உங்க வாயிலே சொல்லிட்டீங்களே இனிமே நீங்க எங்களுக்கு பாஸ் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு நான் உன்னோட ஆர்டரை கேட்கணும்னு போது சட்டோஷி பாக்குறான். அப்படின்னா உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு சிஞ்சியை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவன் சிரிக்கிறான். ஆனா நம்ம சிஞ்செல்லாம் கத்துறான். இங்க பாரு சட்டோஷி எனக்காக நீ யாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டாம், நீ யாரு எனக்கு என்ன எப்படி பாத்துக்கிறேன்னு தெரியும், ஒழுங்கா நீ இதுல இருந்து விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்திரிக்க. ஆனா இங்க சகாராலாம் டே அந்த பூச்சியை போயிட்டு நசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்கள்ட்ட சொல்ல, அவனுங்க போயிட்டு செஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. செஞ்சால முடியல. அப்ப நம்ம சட்டோச்சி தான் உள்ள போந்து செஞ்சு அடிக்கிறவனுங்கெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு இவன் தடுக்கிறான். இங்க பாருங்க யாராவது செஞ்சு மேல கை வைக்கணும்னா என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு இவன்
சொல்லிட்டு இருக்க இந்த சகாரா பார்த்தவன் நம்ம ஆளுங்களை விட உனக்கு இவன் பெருசா போயிட்டான்ல, அப்ப இவன் கூட சேர்ந்து நீயும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கம்பி எடுத்து சட்டோஷியோட மண்டையில டங்குன்னு அடிச்சிட்டான். சட்டோஷி அப்படியே போத்துன்னு சரிஞ்சு விழுந்துட்டான். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டானுங்க. அவ்வளவுதான், சட்டோஷியோட ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த சகாராவும் பார்த்து சிரிச்சுட்டு பாய்ஸ் உங்க வேலையை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட அவனுங்க இருந்த வேகத்துக்கு சட்டோஷியும் சிஞ்சியும் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. ஏதோ செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம சிஞ்சியும் சட்டோஷியும் தான் காட்டுறாங்க. அவனுங்க அடிச்சு போட்டு போயிட்டானுங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க கண்ணை மூச்சு பாக்குறாங்க, யாருமே இல்ல. அப்படியே சட்டோஷி மெதுவா கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறான். நம்ம சிஞ்சி பார்த்துட்டு எங்க போற சட்டோஷின்னு போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எல்லாரையும் பாப்பனான்னு தெரியல, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சிஞ்சியும் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த பக்கமா கியோகோ போயிட்டு இருந்திருப்பா போல. அவன் நம்ம சிஞ்சி அடி வாங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து சிஞ்சிச்சான் என்னாச்சு, ஐயோ என்ன மூஞ்சி முறையெல்லாம் இப்படி ஒரே ரத்தமா இருக்குது, என்னாச்சு, டேட்டுக்கு எல்லாம் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோமே அப்படின்னு போது ஐயோ கியோகோ நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் எல்லாம் இல்ல, ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்படியே அப்ப சரி வா டேட்டுக்கு போலாம் அப்படின்றா. ஏன்டி சும்மா பேச்சுக்கு தாண்டி சொன்ன நல்லா இருக்கேன்னு, டேட்டுக்கு வர அளவுக்குலாம் நல்லா இல்லடி அப்படின்னு சொல்ல. சரி வா அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டா. ஆனா அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த நம்ம செஞ்சு போயிட்டு டக்காஷிட்ட சொல்லிட்டான். டக்காஷி இருக்கவும் பதறாங்க. நம்ம டக்காஷிலாம் மச்சான் எதுக்குடா அந்த அக்கிசா கிட்ட மறுபடியும் போயிட்டு பிரச்சனை பண்ற, ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவனுங்களை நீ போயிட்டு அடிச்சாலும் அவனுங்க நம்மள வந்து அடிச்சாலும் கடைசியில பிரச்சனை நமக்கு தான், ஏன்டா தெரியாம இப்படி பண்றன்னு போது டேய் நான் ஒண்ணு அவனுங்கள்ட்ட சண்டைக்கு போடலடா, அவனுங்க தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தானுங்க, என்னென்னமோ நடந்துருச்சு நேத்து, அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க, சட்டோஷியும் போயிட்டான் போது டக்காஷியும் அப்ப சரி அப்ப எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. சிஞ்சியும் பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள நான் அவங்களெல்லாம் இருக்க மாட்டேன், நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனா. நம்ம டக்காஷி அடுத்த செகண்டே பிரச்சனை வந்துருச்சு அப்படி சொல்லி கத்துறான். என்னன்னு பார்த்தா இந்த அக்கிசா கேங்க அப்படியே படையெடுத்து இவங்களோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கானுங்க பிள்ளுன்னு. இவனுங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுது, எதுக்கு இப்படி வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்ல. ஸ்கூலே மறல ஆரம்பிச்சிச்சு, இவங்க எதுக்கு இங்க வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பா அதை பார்த்துட்டு இருக்க. நம்ம டக்காஷி எல்லாம் உடனே காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டான், நான் டக்காஷியே கிடையாது, அந்த ஊர்லயே கிடையாது அப்படின்ட்டு. அந்த அக்கிசா பசங்களும் ஸ்கூல் முன்னாடி வந்து நின்னுட்டு நம்ம டக்காஷி செஞ்சு பேர சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒழுங்கா வெளியில வாங்கினா இல்லைன்னா நாங்க உள்ள வந்துருவோம், உங்க ஸ்கூலே தாங்காது அப்படி சொல்லி கத்த. இங்க நம்ம டக்காஷி எல்லாம் நான் டக்காஷி இல்லைங்கோ, நான் தண்ணி கேன் போட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க. ஆனா இங்க டீச்சருங்கெல்லாம் பாதுறாங்க. நம்ம காமெடி டீச்சர் இவனுங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குது, வெளில போயிட்டு ஒண்டி நின்று இவனுங்க எல்லாரையும் அடிச்செல்லாம் தோணுது. ஆனா என்ன பண்றது, நான் ஸ்கூல்ல இருக்கேன், நான் ஒரு டீச்சரா இருக்கேன், அப்ப என்னோட பணி என்னோட கையை கட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி செமையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ரீகோ சரி அப்ப போலீஸாச்சும் கூப்பிடுங்க சார், இத்தனை பேர்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல. அப்ப இன்னொரு டீச்சர் இல்ல பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, போன் கால்லாம் போலீஸுக்கு பண்ணவே கூடாதுன்னு. ஏன் சார்னும் போது ஏன்னா இந்த ஸ்கூலோட அட்மிஷன் போயிடும், இந்த விஷயம் வெளியில தெரிய வந்துருச்சுன்னா நம்ம ஸ்கூலோட பேரே கெட்டு போயிடும் போது யோ இந்த டைம்ல ஸ்கூலோட பேராய முக்கியம், இந்த ஸ்கூல்ல இருக்க ஆளுங்க தான் முக்கியம், அவனுங்க இப்போ போய் எப்போ உள்ள நுழைவானுங்கன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இருக்குதான்னு பாருங்க, அப்புறம் ஸ்கூலோட பேர் இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. ஆனா அப்பதான் நம்ம காமெடி டீச்சர் நம்ம செஞ்சுக்கிட்டு வராரு. செஞ்சு வினை விதைப்பவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டயலாக் ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்ப ஒரு செஞ்சியை பார்த்து டேய் நீ தானே வினைய விதைச்ச, நீயே போயிட்டு அறுத்துட்டு வந்துடா தனியா போய் அப்படின்றாரு. மத்தவங்க எல்லாம் இவரை பார்த்துட்டு கழுவி ஊத்தாத குறைதான், ஐயோ காமெடி பீஸ் காமெடி பண்றாம ஒழுங்கா ஓரமா போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம செஞ்சு பாக்குறான், இல்ல இது என்னால தானே ஆரம்பிச்சது, இதை நானே முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த என்ட்ரன்ஸை விட்டு வெளியில போறான். நேரா அந்த அக்கிசா பசங்களை நோக்கி தான் போறான். இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்க பசங்க எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு, சிங்கம் சிங்கிளா தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லி செமையா கத்திட்டு இருக்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹைப் வேற என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா.